ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கிறிஸ்பி சிக்கன். இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து நம்ம மஞ்சூரியன் சில்லி அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சிக்கன். இது வந்து நம்ம சாஸில் ஒரு ஸ்டெர் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். சரி வாங்க, இந்த கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல மெல்லிஸ் நீல துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒரு பீஸும் இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸில் இந்த மாதிரி நல்லா லென்த்தியாக எவ்வளோ நீளமாக உங்களால் வெட்ட முடியுமோ அந்த மாதிரி நல்லா சனமாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் சேர்த்த போகிறோம், மைதா மாவு இல்லை. இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடாப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இதுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேட்டரில். ரொம்ப திக்காக கலக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பாக வரும் பொரிச்சு எடுத்தீங்கன்னா. மாவு வந்து ரொம்ப கோட்டாக இருக்கக்கூடாது, சிக்கன் மேலே லைட்டாக தான் ஒரு கோட்டிங் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுக்கோங்க. இது கூடவே சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கார்ன் ஸ்டார்ச்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை. இந்த சாஸ் எல்லாம் போட்டு ஜஸ்ட் அந்த கிறிஸ்பி சிக்கனை நம்ம ஒரு டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட போகிறது இல்லை. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். இந்த சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும், நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சிக்கன்லேயும் உப்பு சேர்த்திருக்கோம், இதில் ஜாக்கிரதையாக சேர்த்திக்கோங்க. இந்த கிறிஸ்பி சிக்கனுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி, அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சுட வச்சுருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, நல்லா ஹீட்டான ஆயிலே போடுங்க. இப்போ இந்த சிக்கனை எடுத்து நம்ம இந்த மாதிரி நீள பீஸாக எடுத்து இப்படி நீளமாக போட்டுருங்க எண்ணெயில். இதை டர்ன் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கன் நல்லா சனமாக இருக்குது, அதனால சீக்கிரமே குக் ஆகிடும். இது பாருங்க நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் ஆக்சுவலாக இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக தான். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது இப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு மேலே ஒரு சாஸ் கோட்டிங் கொடுக்க போகிறதுக்கு இப்போ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் வந்து நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பூண்டு போட்டுடலாம். இது கூடவே இந்த வெங்காயத்தையும் சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாஸ்லாம் ஊற்றிடலாம். பாருங்க சாஸ் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறேன் சிக்கன் போட்டுடலாம். நல்லா டாஸ் பண்ணுங்க. இதோட சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நல்லா பரட்டி எடுத்துருங்க. உடனே ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து சாகி ஆகிடும். அப்புறம் இந்த கிறிஸ்பினஸ் இருக்காது சிக்கனில். இது மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிறிஸ்பி சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த டேஸ்டியான கிறிஸ்பி சிக்கனை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.